கோயம்புத்தூர் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மேனுஃபேக்சரிங் சென்டர். இந்தியாவிலேயே 3வது இடத்துல தங்க நகை தயாரிக்கிற ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாவட்டம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 40 ஆண்டு காலமாக கோயம்புத்தூர் நகைகள் உலகம் பூரா பிரசித்தி பெற்றதுங்க. சார், தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான குடிசை தொழில் ஆதி காலத்தில். ஸோ இது வந்து ஒரு வீட்டில் கணவன் மனைவி அக்கா தம்பி இருக்காங்கன்னா 4 பேருமே உட்கார்ந்து செய்யக்கூடிய ஒரு தொழில், ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் இருந்ததுங்க. மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியும் நிரந்தர வேலை வாய்ப்புக்கும் உண்டான அரசு மானியங்களோட இந்த தங்க நகை பூங்காவை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அறிவித்தது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிங்க. போன தீபாவளிக்கு முதல்வர் அவர்கள் வந்து கெம்பட்டி காலனியில் எங்கள் பொருட்களோட சிரமத்தை பார்த்து அன்று இரவே அறிவித்தார். அறிவித்தது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய போனஸ் தான் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. என்னென்னா, கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்த பாரம்பரிய பொற்கொள்ளர்களுக்கு ஒரு நிலையான வாழ்வாதாரத்தையும் நிலையான ஒரு வருமானத்துக்கும் வழிவகுத்து கொடுத்தது தான் இந்த தங்க நகை பூங்கா. வரக்கூடிய அக்டோபர் மாதம், இந்த மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறதுங்க. இந்த தங்க நகை பூங்காவில் பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்ட அத்தனை கோரிக்கைகளையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தமிழ்நாடு அரசு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தங்க நகை பூங்காவில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ், சிசிடிவி கேமரா, என்டர் எக்ஸிட், உங்களுக்கு தம் பிரிண்ட்டுங்க, 350 பட்டறைகள் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பட்டறைகளும் 300 ஸ்கொயர் ஃபீட்டு, 500 ஸ்கொயர் ஃபீட்டு, 1000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர்த்துலேருந்து 4000 பேர்த்து வரைக்கும் இதில் நேரடி தொழிலில் வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. இதில் அரசு நாங்கள் கேட்ட நிறையா மானியங்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேருந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வேலை செய்கிறாங்க. பொற்கொள்ளருக்கு வந்து ஒரு விபத்து ஆகி போச்சுன்னா எந்த இன்சூரன்ஸும் கிடையாதுங்க. ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த தங்க நகை தொழில் பூங்காவில் நாங்கள் பட்டறை எடுக்கிறவங்களே அவங்கவுங்க தொழிலாளர்களுக்கு இஎஸ், பிஎஃப் எல்லாமே போட்டு நாங்கள் ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு வரோங்க. இப்படி பண்ணும்போது என்னன்னாக்கா, யாருமே கைவிடாமல், இத்தனை நாள் எத்தனையோ பேர் ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போயிருக்காங்க, தனியாக வேலைக்கு வாங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தங்க நகை பூங்கா வரும்போது நிரந்தர வேலை வாய்ப்புக்கு இது ஒரு அச்சாரமாக அடிக்கல் நாட்டு விழா இது அமையுதுங்க. இன்னைக்கு கூட தங்க நகைக்கு கொண்டு போகும்போது அவங்க பிடிங்கிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்னால எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும்? நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க. விலை ஏற்றத்தின் காரணமாக இன்றைக்கி ஆங்காங்கே நிறைய திருட்டு நடக்குதுங்க. அது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும், தொடர்ந்து பொற்கொள்ளர்கள் தற்கொலை எடுக்க முடிவை இன்றைக்கி வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் இந்த தங்க நகை பூங்கா எங்களுக்கு மிக வசதியாக இருக்குங்க. அனைத்து வசதிகளும் கொடுக்குறாங்க. இதில் வந்து பாதுகாப்பு தன்மை 100% இருக்குங்க. இப்போ ஒருத்தர் தங்கத்தை உள்ளே கொண்டு வரும்போது இந்த கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே வேறு எந்த அரசும் செய்யாத விஷயத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் இன்றைக்கி வந்து எங்களுக்கு அந்த திட்டத்தை வழங்கியிருக்காருங்க. இது அண்டர் ஒன் ரூஃப் கான்செப்ட். புல்லியன் கோல்டு உள்ளே வந்துருங்க, பேங்க் மூலியமாக புல்லியன் கோல்டு அங்கேயே வந்துருங்க. அந்த சொக்க தங்கத்தை நம்ம 916 மாற்றி ஆபரணமாக நம்ம செய்யும் பொழுது அதில் என்னென்ன மெத்தடு ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அது பூரா அண்டர் ஒன் ரூஃப் கான்செப்டில் அந்த 5 மாடிக்குள்ளே சொக்கத்தங்க ரா மெட்டீரியலை உள்ளே வரும்போதே அடுத்தடுத்த ஸ்டேஜில் நம்ம தங்க நகையை தயாரித்து அங்கேயே ஹால்மார்க் முத்திரை போட்டு தான் வெளியே டிஸ்பேச் ஆகுங்க லாஜிஸ்டிக்ஸ் மூலிமா. இப்போ விற்பனை ரேஷியோ, எக்ஸ்போர்ட் ரேஷியோ எப்படி இருக்குது ஓவரால்? சார், போத் டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல் ஆகிடுச்சுங்க இந்த ஒரு வருஷமாக. என்ன ரீசன்னா, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கடந்த 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இல்லாத விலையை இன்றைக்கி நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஸோ விலை ஏற்றத்தின் காரணமாக இன்றைக்கி வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பொற்கொள்ளர்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை உருவாக்கி இருக்குங்க. அந்த விலை ஏற்றம் இன்னும் ஏறுங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? அரசு வழிகாட்டுறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழில் பண்ணுறதுக்கும் நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ எங்களுக்கும் இந்த தங்க நகை பூங்கா கொடுத்துருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு